பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நம்ம தமிழர்கள் வர்றவன் போகிறவனை பூரா ஆதரிப்போம். அங்கேருந்து வர்றவன் தான் பெரிய வீரன் சூரன் எல்லாத்துலேயும். படிப்பாக இருக்கட்டும், அவன் நல்லா படிப்பான். ஆனால் உன் கூட இருக்கே ஒரு தமிழன் இருப்பான், அவன் இவனை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு திறமையாக இருப்பான். ஆனால் அதை நம்ம அங்கீகரிக்க மாட்டோம். அதை நம்ம ஒரு பெருமையாக பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு இழுக்கு, ஐயோ நம்மளோட. ஆனால் அடுத்தவனை நம்ம தூக்கி வச்சு பேசுறது. நம்ம தமிழர்களுக்கே நம்ம ஏன் இந்த தமிழர்கள் பழங்காலத்தில் 5000 ஆண்டுக்கு பழமையான மொழி நம்ம தமிழ் மொழின்னு நம்ம சொல்லி பீத்திக்கிட்டு அலைதோம். ஆனால் நமக்குள்ளே ஒற்றுமையாக இல்லாத உலகம் பூரா கட்டியாண்ட இனம் நம்ம தமிழ் இனம். ஆனால் நம்ம தமிழ் இனத்துக்கு ஒரு கெட்ட விதியாக இதுதான். உண்மையிலேயே நமக்குள்ளே இருக்க கேட்டால் ஐயோ அவன் இந்த ஜாதிக்காரன், அவன் அதோட பெரிய நம்மளை சாதி மதத்தால் பிரித்து வச்சனையவன். நம்மளோட தமிழர்கள் நம்மளோட மன்னர்கள் எவ்வளோ வீரம் தெரிஞ்ச இவங்க, எவ்வளோ மூளையோட நம்ம மன்னர்களோட வரலாறு எடுத்து படித்தாலே தெரியும். ஆனால் நம்ம மன்னர்களோட வரலாறு தான் இவங்க நமக்கு சொல்லி கொடுக்கலையே. இவன் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்? இதிலேருந்தே நம்ம தமிழர்களை எந்த லெவலுக்கு நம்மளை முட்டாளாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி என் அனைத்து தமிழ் சொந்தங்களுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதில் ஒரு சிறந்த உதாரணம் அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னே நான் விரும்புகிறேன். 17 முறை படையெடுத்து தோற்று போன கஜினி முகமது ஒரு வீர மாதிரி நம்மளை படிக்க வச்சாங்க. நான் படித்த மாதிரி தான் எல்லாரும் படிச்சிருப்போம். 17 முறை படையெடுத்து தோத்துட்டு போனான், ஆனால் மனம் தளராமல் 18ஆம் முறை செவிச்சிட்டு போயிட்டான் அப்படிமோ. இப்போ நம்ம ஆர்சிபி கப்படிச்சிச்சுல அது மாதிரி. ஆனால் 17 முறை நம்ம தமிழ் மன்னர்கள் நம்ம மன்னர்கள் அவனை திருப்பி விரட்டி அடிச்சு விட்டாங்களா? எந்த ஃபஸ்ட்டு தர படையெடுத்து வந்தான், அதை இந்த தமிழ் மன்னன் அடித்து அவனை விரட்டி விட்டான். 2ஆவது தரம் படையெடுத்து வந்தான், அவனை இந்த மன்னர்கள் அடித்து விரட்டி விட்டாங்க. 3ஆவது தரம் படையெடுத்து வந்தான் அப்படின்னு எந்த மன்னர் பேரையாவது நமக்கு தெரியுமா? தெரியாது, தெரிய வைக்கலை. இதுக்கெல்லாம் யார் காரணம்னா காங்கிரஸ் அரசாங்கம். தயவு செஞ்சு என் அன்பு சொந்தங்களே கொஞ்சம் தெளிவாக சிந்திச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 17 முறை அவன் படையெடுத்து வந்தான், 17 முறையும் தோத்துட்டு தானே போனான். 17 முறை அவன் எவ்வளவு பொருளாதார இழப்பை சந்திச்சிருப்பான், எத்தனை வீரர்கள் பலியாகியிருப்பாங்க. நம்ம சைடு இழப்புகள் ஏற்பட்டாலும் தோத்துட்டு தானே நீ போனேன், செவிச்சிட்டு போகலையே. அப்போ அந்த 17 முறையும் அவனை விரட்டி விட்ட மன்னர்கள் பேர் நமக்கு யாருக்காவது ஒரு ஆள் பேர் தெரியுமா? தெரியாது. அந்த லெவலுக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கமும் டிஎம்கே அரசாங்கமும் நம்மளை பார்த்துக்கிடுச்சு. பாட புத்தகத்தில் பார்த்து அதை இந்த சத்ரபதி சிவாஜியை பற்றி நம்ம எல்லாம் இது பண்ணியிருப்போம். அவர் எவ்வளோ பெரிய ஒரு வீரர், எப்படி இருந்த நம்ம இந்தியாவை கட்டி எழுப்பி ஒரு ஒரு ஒன்றுபட்ட பாரதமாக நமக்கு உண்டாக்கி கொடுத்த சத்ரபதி சிவாஜியை பற்றி நமக்கு நிறையா தெரியாது. நமக்கு அந்த லெவலுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது. என்னடா நம்ம அப்போவுமே கேள்வி கேட்கலையே, ஏன்னா அப்போ நமக்கு தெரியாதுல்ல, அதை பற்றி நமக்கு தெரியாது. தயவு செஞ்சு இப்போ உள்ள இதாவது நம்ம கேட்கணும். இப்போ ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி நடக்கிறதுனால தான் நம்ம இதை கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா யாரோ ஒருத்தன் அவனோட வீரத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம், நமக்கு அதை சொல்லி கொடுக்காங்க, நம்ம மைண்டுக்குள்ளே அதை நம்மளை இது பண்ணிக்கிட்டாங்க. அவன் கஜினி முகமது 17 முறை படையெடுத்து வந்தாமியா, 17 முறை தோத்திட்டு போய் 14 ஒரு தடவை செவிச்சு அவன் வீரனா, 17 முறை இவனை விரட்டி விட்டவன் கோலை. எப்படின்னா என்ன, நீங்கள் கொஞ்சம் நல்ல நம்மளை ஆனால் மண்டக்குள்ளே பூத்தி வச்சுட்டாங்க இந்த டிஎம்கேவும் காங்கிரஸும். அடுத்து ஒரு நிகழ்வு, தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படத்தில் அந்த இதில் கலந்துக்கிட்டதுனால ஒரு லேடி இறந்துட்டாங்க. சரி, அதை முன் ஏற்பாடு பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும், இதெல்லாம் காவல்துறையோட வேலை, காவல்துறை செயலாளர்களை. இருந்தாலும் அந்த கூட்டத்துக்காக அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க. கரெக்டு. சரி, இவங்களால தான் கூடிச்சு நீ ஒன்று அப்படிங்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. நேற்று ஆர்சிபி அணி அந்த ஐபிஎல் பட்டத்தை வென்றதுனால ஒரு பாராட்டு விழா நடத்தும் போது 11 பேர் இறந்துருக்காங்க. ஒரு ஆள் இறந்ததுக்கே நீ கைது பண்ணிட்டு போனையா இல்லையா? அப்போ 11 உயிர், அந்த உயிர் என்ன, அந்த ஒரு உயிர் தான் உயிரா? இது 11 உயிர் இல்லையா? அப்போ அதை நடத்தின அங்கே உள்ள முதலமைச்சர் தான் நடத்துகிறாங்க, டீம் நடத்தலை. முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் டிகே சிவகுமாரும் தான் நடத்துனாங்க. அப்போ அவங்கள கைது பண்ணணுமா வேண்டாமா? ஏன் கைது பண்ணலை? இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மனித குலத்துக்கு அந்த அவங்களோட வரலாறை எடுத்து படிக்க போய் தான் தெரியுது என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு கட்சினா அது காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும்தான். எல்லாரும் சாவர்கர் மன்னிப்பு கேட்டாங்க, சாவர்கர் மன்னிப்பு கேட்டார், 6 முறை மன்னிப்பு கடிதம் எழுதுனேன்னு சொல்லி. என் உறவுகளே, என் சொந்தங்களே,
அவரோட வாழ்க்கை வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நம்ம ஆனால் அந்த மாதிரி ஒரு வீரரை எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எப்படி மறைச்சாங்களோ அதே மாதிரி வீர சாவர்கர் ஒரு ஒரு தன்னலமற்ற ஒரு தொண்டையும் நம்ம அவருக்கு எதிராக திருப்பி விட்டாங்க. அவர் ஒரு எதிரி மாதிரியும் நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அவர் இது பண்ணாத மாதிரியுமே அவரை ஒரு எதிரியாகவே நம்மளை படிக்க வச்சுட்டாங்க. எப்படி கஜினி முகமது வீரனை நம்மக்கிட்ட புகுத்துனாங்களோ அதே மாதிரி சாவர்கர்னா மன்னிப்பு கேட்டு இப்படி வந்தாருங்கிற மாதிரி நம்மளை படிக்க வச்சுட்டாங்க. அதையும் படித்து பாருங்கள் தெரியும். ஏன்னா நம்ம இப்போதைக்கு சமூக வலைதளங்களில் எல்லாமே இருக்குது. அப்படிங்கலாம் நம்ம எடுத்து படித்து பார்த்துடலாம். நேருவோ காந்தியோ வச்சிருக்கப்பட்ட சிறைச்சாலைகள் எப்படி இருந்தது, வீர சாவர்கர் இருந்த சிறைச்சாலை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் அடித்து பாருங்கள். நாங்கள் என்னமோ பிஜேபிக்காரன் அப்படிங்கிறதுனால அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்களே எடுத்து யூடியூப்பில் அடிங்க, வீர சாவர்கர் இருந்த சிறையை எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன ஹாலில் லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, படிக்கிறதுக்கு புக்கு கூட கிடையாது. தன்னந்தனியாக அவர் எத்தனை வருஷம் சிறையில் இருந்திருக்காருன்னு பாருங்கள். ஆனால் காந்தியோ நேருவோ சிறையில் இருந்த அத்தனையும் பெண்கள் உட்பட அவங்க விரும்பின அத்தனையும் கிடச்சிருக்கு சிறைச்சாலையில். ஆனால் இவர் ஒரு சின்ன ரூம்புக்குள்ளே பல வருடங்கள் இருந்திருக்காரு. 1 வருடம் 2 வருடம் இல்லை. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இப்போ நான் சொன்னேன்னா இவன் சங்கி அதனால் அப்படி சொல்கிறான்னு சொல்லுவீங்க. யூடியூப்பில் போய் நீங்களே அடித்து பாருங்கள். ஐயா எத்தனை வருஷம் அந்த ஒரு சின்ன ரூமுக்குள்ளே வாழ்ந்திருப்பார். அந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகியாக சொன்ன அவங்களுக்கும் தலைவர் வீர சாவர்கருக்கும் யார் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அனைத்து இந்திய மக்களுக்குமே தெரியும். திட்டமிட்டு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மக்களுக்காக உண்மையாக சுதந்திர போராட்டத்துக்காக போராடின எந்த தலைவருமே இவங்க முன்னிலைப்படுத்தலை. அதே மாதிரி தான் சர்தார் வல்லபாய் படேல், நம்ம காந்தியை கொண்ட நாதராம் கோட்சையை மட்டும் பேசுகிறோமே, அவர் ஏன் கொண்டாரோ அதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ஏதாவது விசாரிச்சு ஒரு தேசப்பிதான்னு சொல்கிற அவரை இவன் ஏன் தேவையில்லாமல் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்து இப்போ நான் யாரையோ கொலை பண்ணிட்டோம்னா இவன் ஏதோ ஒரு மோட்டிவில் நான் யாரையோ கொலை பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒரு மோட்டிவில் எவனோ என்ன கொலை பண்ணுறதுக்கு உண்டான காரணத்தை கேட்கணுமா வேண்டாமா? அப்போ அவன் எதுக்காக கொலை பண்ணான்? சரி, அதை நம்மளை படிக்க வச்சு அவரை ஒரு தீவிரவாதி மாதிரியும் நம்மளை சித்தரிக்க வச்சாங்க. ரைட்டு. சர்தார் வல்லபாய் படையில் 58 பேர் சேர்ந்து கொலை பண்ண முயற்சி பண்ணினாங்க. அதை பற்றி எனக்கே இப்போ அந்த ஒவ்வொரு புத்தகங்களாக படிக்க போய் தான் தெரியுது. 58 பேர், அதில் 2 பேர், அந்த 2 பேர் மட்டும் இல்லைன்னா சர்தார் வல்லபாய் படையில் 1939 கொண்டிருப்பாங்க. அதை அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் முறையாக விசாரித்து அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் யாருன்னு. உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும், அப்போ ஜனசங்கமாக இருந்தது, இப்போ பாரதிய ஜனதா கட்சியாக இருக்குது. இப்போ வரைக்கும் சுதந்திரக்காக போராடுறது பாரதிய ஜனதா கட்சி, அதனோட எல்லாருமே அதன் உறுப்பு கட்சிகள் தான். உண்மையாகவே காங்கிரஸ் போராடிச்சுன்னா போராடினாங்க, இல்லைன்னே சொல்லலை. அவங்களுக்கு உண்டான ரெஸ்பெக்ட், ஏன்னா இவங்க சமரசம் பண்ணிக்கக்கூடிய ஆளுகள். யார் நேருவும் காந்தியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம வீர சாவர்கர் சமரசமே பண்ணலை. இவன் பண்ண மாட்டான், இவன் வெளியே இருந்தால் நமக்கு ஆட்சிக்கு ஆபத்துங்க போய் தான் அந்தமான் சிறையில் அந்த மாதிரி ஒரு தனிமை சிறையில் வச்சு அடைச்சாங்க. தயவு செஞ்சு அனைத்து என் உறவுகளும் இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு பார்த்துட்டு நீங்கள் யூடியூப் எதில் வேணாலும் அடித்து பாருங்கள். அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படத்தை பார்த்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு லேடி செத்ததுக்காக எப்படி அல்லு அர்ஜுனை கைது பண்ணினாங்களோ அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த ஆர்சிபி ஐபிஎல் கோப்பை வெற்றிக்காக 11 உயிர் போயிருக்கு. எத்தனையோ பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ இந்த டிகே சிவகுமாரையும் பினராயி அங்கே உள்ள சித்தராமையாவையும் கைது பண்ணணுமா வேண்டாமா? அப்போ இந்த சட்டம் இவங்களுக்குன்னா ஒரு சட்டம், மித்தவங்களுக்குன்னா ஒரு சட்டமாக இருக்கா இல்லையா? இந்த நல்ல வேளை கடவுள் அருளால் மோடி மட்டும் பிரதமராக வரலைன்னா நம்ம இந்தியா கண்டிப்பாக பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் இலங்கையை விட மோசமாக ஆயிருப்போம். இந்த சீனாக்காரனும் அமெரிக்காக்காரனும் நம்மளை எப்படி அடிமைப்படுத்தலாமோ அதை விட கேவலமாக நம்மளை அடிமைப்படுத்தி இருந்திருப்பான். ஒரு வீரமுள்ள ஆண்மகன் நம்மளை
நம்ம பிரதமராக இருக்க போய் தான் நம்ம என்ன புண்ணியம் பண்ணோமோ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு பிரதமராக கிடச்சிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியான்னு சொல்லி பெருமையாக இது பண்ணிக்கிட்டு தெரியுதோம். தயவு செஞ்சு அனைத்து சொந்தங்களும் இந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்குதுன்னு அனைத்து சொந்தங்களும் முதல் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்குன்னா ஒரு சட்டம் நீங்கள் எல்லாருமே கேட்கணும். கர்நாடகாவில் 11 பேர் இறந்ததுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? அல்லு அர்ஜுன் படத்தை பார்க்க அவரை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம் கூடி ஒரு செத்து போயிட்டாங்கன்னு கைது பண்ணல. அப்போ 11 உயிரை பலியானதுக்கு இவங்க தானே டிகே சிவகுமார் அங்கே உள்ள சித்தராமையா தானே காரணம். அப்போ அவங்கள கைது பண்ணணுமா வேண்டாமா? ஏன் கைது பண்ணலை? அப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை இவங்க வளைச்சிக்கிறலாமா? அது இவங்க வளைச்சிக்கிறாங்க. தமிழகத்தை பார்த்தா டிஎம்கேக்காரன் அப்படி எப்படி வளைக்கானோ அதே மாதிரி காங்கிரஸுக்காரனும் அவன் இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிடுவான். தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து டிஎம்கேவும் இந்தியாவில் இருந்து காங்கிரஸையும் பிடுங்கி எரியலைனா, உண்மையிலே பிடுங்கி எரியலைனா நம்ம நாடு நல்ல வேலை காங்கிரஸை ஓரளவு ஒதுக்கிட்டோம். தமிழ்நாட்டில் டிஎம்கே அதன் கூட்டணி கட்சிகள் அத்தனையும் வேரோட பிடுங்கி தூர போட்டுருணும். இல்லை அவன் முளைச்சிட்டு வந்துடுவான். அவனை முளையிலேயே எல்லாம் பிடுங்கி தூர போட்டுருணும். தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் என் தமிழ் உறவுகளும் இது எல்லாம் சிந்திச்சு பார்த்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணி கட்சிகளை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு உங்களை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அடுத்த வீடியோவில் இந்த ராகுல் காந்தி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றியை பற்றி பாகிஸ்தான்காரனே அவன் அவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறான். அவர் இந்த பப்புன்னு சொல்கிற ராகுல் காந்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் நம்ம இந்தியாவை குறைச்சி பேசுறதுலேயே குறியாக இருக்கார். அதை ஃபுல்லாக அவர் பேசினது எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை அனைவரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.